அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்ட்ரோடியூசிங் எ மேன் எ உமன் செட் ஹிஸ் வைஃப் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மை ஃபாதர். ஸோ இங்கிலீஷ்லையும் பார்க்கலாம், தமிழ்லையும் பார்க்கலாம். இந்த இன்ட்ரோ டைப்பை பொறுத்தளவுல தமிழ்ல ரொம்ப ஈஸியா இருக்கும், இங்கிலீஷ்ல நம்ம ரிவர்ஸ்ல எடுத்து சால்வ் பண்றது மாதிரி இருக்கும். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மேனை இன்ட்ரோ பண்றாங்க, யாரு, ஒரு உமன் இன்ட்ரோ பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹிஸ் வைஃப் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மை ஃபாதர். ஸோ மை அப்படின்ற வேர்டு தான் நமக்கு கீவேர்டு இங்கிலீஷை பொறுத்தளவுல. ஸோ மைங்கிறது யாரு, இந்த உமன் சொல்றவங்க தானே அந்த மை. ஸோ உமனோட ஃபாதரோட சரியா, இவங்க மைனஸ் பிளஸ். ஸோ ஃபாதர்ங்கிறது பிளஸ்ல வரும், உமனுங்கிறது மைனஸ்ல வரப்போகுது. அந்த உமனோட ஃபாதரோட ஒன்லி டாட்டர். அப்ப அந்த உமனோட ஃபாதரோட ஒன்லி டாட்டர்னா இவங்க தான், இவங்களோட சரியா. ஹிஸ் வைஃப் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மை ஃபாதர். மை ஃபாதரோட ஒன்லி டாட்டர் ஹிஸ் வைஃபா, யாரோட வைஃபா, இந்த மேனோட வைஃபா. சரியா, ரைட். இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவ் இஸ் தட் மேன் ரிலேட்டட் டு உமன். அந்த உமனுக்கு இந்த மேன் என்ன வேணும்னு கேக்குறாங்க, ஹஸ்பண்ட். அவ்வளவுதான். சோ இந்த கேள்வியை தமிழ்ல பார்க்கலாம், ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒருவனை அறிமுகப்படுத்தி ஒருத்தி கூறினாள், என்னுடைய தந்தையின் ஒரே மகள். என்னுடைய தந்தையின் மகள் சொல்றவங்களோட தந்தையின் ஒரே மகள். சோ ஒரே மகள் யாரு, இந்த பொண்ணுதான். ஒரே மகள், அவன் மனைவி. அவன் மனைவினா சொல்றவரோட மனைவி, அதாவது ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்துறாங்கல்ல, அவனுடைய மனைவி தான் இவங்க. இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அவளுக்கு அவன் என்ன உறவு, அவளுக்கு அவன் என்ன உறவு, கணவன். சரியா, கணவர் அப்படின்றதுதான் சரியான விடை. 4th ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பாயிண்டிங் டு எ மேன் ஆன் த ஸ்டேஜ். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மேன் நிக்கிறாரு, அதுல ராஷி அப்படின்ற ஒருத்தவங்க தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, he is the brother of the daughter of the wife of my husband. ஸோ அப்போ இந்த மைங்கிறது தான் கீவேர்டு, அதை எடுத்துக்கணும். மை ஹஸ்பண்டோட அப்படின்னா ராசியோட, ராசி அப்போ வைஃப்னு அர்த்தம். அவங்களோட ஹஸ்பண்டோட ஒய்ஃபோட, இங்க ஒய்ஃப்னு சொல்லியிருக்காங்களா, மை ஹஸ்பண்டோட ஒய்ஃப்னா அப்ப யாரு, ராசி தான். அந்த ராசியோட டாட்டரோட பிரதர் தான் ஹி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர் தான் அந்த மேனு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா, அந்த மேனு சொல்லிட்டு இவரை சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னா, ஹவ் இஸ் த மேன் ஆன் த ஸ்டேஜ் ரிலேட்டட் டு ராசி. ராசிக்கு அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பர்சன் என்ன வேணும்னு கேக்குறாங்க. ராசியோட பொண்ணோட பிரதர் அப்படின்னா அவங்களோட பையன் தான் அர்த்தம். அப்ப சன் அப்படின்றதுதான் சரியான விடை, மகன். சரியா, தமிழ்ல பாருங்களேன். ஒரு ஆண் மேடையில் பரிசு வாங்கினார். அவரை குறித்து ராசி கூறுகிறாள். அந்த ஆண் யார் என்றால், எனது கணவனின் மனைவியின் மகளுடைய சகோதரன். இப்ப ராசிக்கு மேடையில் பரிசு வாங்கிய ஆண் என்ன உறவு, அப்போ அவருடைய மகன். சரியா, அடுத்த கேள்வி பார்க்கலாம். So இது பசில்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. Reading the following information carefully and answer the questions given below. There is a group of 5 person. மொத்தம் இதுல 5 பேர் இருக்காங்களாம். யாராரு அப்படின்னா, A, B, C, D, Eன்னு 5 பேர் இருக்காங்க. ரைட்டா, அடுத்தது, one of them is a horticulturist, one is physicist, one is journalist, one is industrialist and one is an advocate அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 5 ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்க. 3 of them, A, C and advocate prefer tea. ஸோ இதுல 3 பேர் கொடுத்துருக்காங்க. யாராரு அப்படின்னா, A, C and advocate prefer tea to coffee அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க காஃபில இருந்து டீக்கு மாறுறாங்களாம். ஸோ அப்ப டீயை தான் எடுத்துக்கிறணும். ஓகேவா, டீ டு காஃபி அப்படின்னா டீல இருந்து காஃபிக்குன்னு அர்த்தம் கிடையாது, காஃபில இருந்து டீக்கு. சரியா, அப்போ யாராரு, ஏ காஃபி, டீ. சரியா, அதே மாதிரி சி டீ. அதே மாதிரி இந்த இடத்துல யாரு அட்வொகேட்னு நமக்கு தெரியாது. சோ அதனால நான் அட்வொகேட்டை தனியா எழுதி வச்சுட்டு அதை நான் டீன்னு எழுதி வச்சுக்கிறேன். ஓகேவா, ரைட். அடுத்தது,
வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்ட் டூ ஆஃப் தம் யாராரு பியும் ஜேர்னலிஸ்டும் ப்ரிஃபர் காஃபி டு டீ அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ பி வந்து காஃபி, அதே மாதிரி ஜேர்னலிஸ்டும் காஃபி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? ரைட். அப்ப ஜேர்னலிஸ்ட் யாரா இருந்திருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். இப்ப ஜேர்னலிஸ்ட் வந்து பி கிடையாது, டி கிடையாது, இ கிடையாது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். டி இ பத்தி நமக்கு தெரியல. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் டி அண்ட் ஏ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஒன் அனதர். அப்ப இண்டஸ்ட்ரியலிஸ்டும் டியும் ஏயும் ஃப்ரெண்ட்ஸா ஒன் அனதர், பட் டூ ஆஃப் தம் ப்ரிஃபர் காஃபி டு டீ. இந்த 3 பேத்துல 2 பேர் வந்து காஃபியை ப்ரிஃபர் பண்றாங்க. அப்பனா ஏ ஆல்ரெடி நமக்கு தெரியும் டீன்னு. ஸோ ஏ வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் டீன்னு தெரியும். அப்பனா யாரு காஃபி? அப்போ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் காஃபி. சரியா? அதே மாதிரி டியும் காஃபி. அப்போ டி காஃபி அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஈங்கிறவரு டீயா இருந்திருப்பாரு. ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா ஏசி அண்ட் அட்வொகேட் ப்ரிஃபர் டீ, அதுக்கப்புறம் டூ ஆஃப் தம் பி அண்ட் ஜேர்னலிஸ்ட் ப்ரிஃபர் காஃபி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்பனா எல்லாருக்கும் என்னென்ன ட்ரிங்க்ன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல காஃபி இருக்கிறவரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது டியும் இண்டஸ்ட்ரியலிஸ்டும். சோ அப்போ இந்த இடத்துல டி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிடையாது. அப்ப மீதி யார் இருக்கா காஃபி கொடுக்கறதுல? பி மட்டும்தான் இருக்காரு. இவர் தான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஓகேவா? ரைட். அடுத்தது அட்வொகேட் டீன்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹார்டிகல்ச்சரிஸ்ட் இஸ் அ சீஸ் பிரதர். சியோட பிரதரு ஹார்டிகல்ச்சரிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சி வந்து ஹார்டிகல்ச்சரிஸ்ட் இருக்க மாட்டார். ஓகேவா? ரைட். அப்பன்னா வேற என்ன டி யார் இருக்கா? டி வந்து யாராரு அப்படின்னா ஏ கிடையாது. சரியா? ஏ வந்து அட்வொகேட் கிடையாது. ஓகேவா? அப்போ வேற டீல இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டி வந்து காஃபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு காஃபி கொடுத்துட்டாங்க. அப்ப காஃபி இருக்கிறது ஜேர்னலிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அப்போ டி தான் ஜேர்னலிஸ்ட். ஓகேவா? ஏன்னா அவங்க காஃபி குடிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப மீதி இருக்கிறது டீ மட்டும்தான் இருக்கு. வேற இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அட்வொகேட் யாரா இருந்திருப்பாங்க? அப்போ அட்வொகேட் வந்து வேற எந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் டிஏ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிடையாது. அப்போ ஏ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிடையாது. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஜேர்னலிஸ்டும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்தது இப்போ அட்வொகேட் பார்க்கணும், பிசிக்ஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து ஹார்டிகல்ச்சரிஸ்ட் பார்க்கணும். ஹார்டிகல்ச்சரிஸ்ட் வந்து சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹார்டிகல்ச்சரிஸ்ட் வந்து சி கிடையாது. ஏன்னா சியோட பிரதர் தான் ஹார்டிகல்ச்சரிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஏ வந்து அட்வொகேட்டும் கிடையாது. ஸோ அப்போ அட்வொகேட்டை எங்க வைக்கலாம்? அட்வொகேட்டு இங்கதான் வைக்க முடியும். ஓகேவா? அட்வொகேட்டை இங்கதான் வைக்க முடியும் டீ குடிக்கிறதுனால. சரியா? அப்ப சி என்னவா இருந்திருப்பாரு? சி வந்து ஹார்டிகல்ச்சரிஸ்டா இருக்க மாட்டாரு. அப்ப டி தான் ஏ தான் வந்து ஹார்டிகல்ச்சரிஸ்டா இருந்திருப்பாரு. அப்போ சிங்கிறவரு பிசிசிஸ்டா இருந்திருப்பாரு. ஓகேவா? ரைட். அப்போ நமக்கு கொஸ்டினுக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹூ இஸ் அ ஹார்டிகல்ச்சரிஸ்ட்? தோட்டக்கலை நிபுணர் யார்? ஏ. சரியா? அதுக்கு அடுத்து ஹூ இஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்? இண்டஸ்ட்ரியலிஸ்ட் யாரு? பி. தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரியா? தொழில்துறை நிபுணர் யார்? தோட்டக்கலை நிபுணர் யார்? ரைட். இப்போ நமக்கு 2 கேள்விக்கும் ஆன்சரு போட்டாச்சு. ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இஃப் ரெட் இஸ் கோடட் as 6720 then how would green be coded அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல 6720 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? இப்போ வேற என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். 6க்கு இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலயும்
2 ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ ஆரோட நம்பர் 18, ஈயோட நம்பர் 5, டியோட நம்பர் 4. சோ இப்போ 18ல இருந்து 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 20, 5ல இருந்து 2 ஆட் பண்ணோம்னா 7, டில இருந்து 2 ஆட் பண்ணோம்னா 6. இது அப்படியே தலைகீழ எழுதுங்க, 6720. ஓகேவா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்பனா கிரீனுக்கு என்னன்னு பார்க்க போறோம். கிரீன் ஜியோட நம்பர் 7, அதுல இருந்து நம்ம 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 9, ஆரோடது 20, ஈயோடது நமக்கு 5, அப்படின்னா பிளஸ் 2 7 7 n 14, அதுல இருந்து 2 ஆட் பண்ணோம்னா 16. சோ அப்போ இதை எப்படி நம்ம தலைகீழ எழுதுவோம் அப்படின்னா 16 7 7 209. அப்படியே தலையில் எழுதிடக்கூடாது, 1677209 அப்படின்றதுதான் நம்ம எழுதணும். அப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா 209 1677209 செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பிரேக் த்ரூ அப்படின்றத இந்த மாதிரி கோட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய எழுத்துக்களே தான் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே இந்த ஆன்சரை எழுதி பார்த்து நம்ம செக் பண்ணிடலாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத. EAOUHRDRGHKT அப்படின்னு கொடுத்துருக்காங்க. EA எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகேவா? இங்க இருக்கக்கூடிய 3 4 தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. OU எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகேவா? அடுத்தது HR HRBRGHKT. சோ அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வவல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்களா அப்படின்றது மாதிரி ஒரு வருது. ஆனா இதுல அப்படி பண்ணல. சோ அப்ப கண்டிப்பா இதுல நம்பரை தான் பிளேஸ் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல இந்த நம்பர் தான் வச்சிருப்பாங்க. சோ அது என்னன்னு பாத்துடலாம். ஸோ இதுல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12ன்னு வச்சுக்கலாம். அப்போ இதுல எத்தனை லெட்டர் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா 3. அதுக்கு அடுத்து ஏ 4, அப்போ 3 4. அப்ப 3 4ன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்ப 3 4 யாரு? எஸ்ஸும் டியும். சோ அப்போ எஸ்ஸும் டியும் ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. சோ அப்ப எஸ்ஸும் டியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது பாக்குறேன். 3 4 வந்துருச்சா? ரைட், இது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து ஓயூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 9 10. ஸோ அப்போ 9 10 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிஐ. ஸோ டிஐ அப்போ எஸ்டிடிஐ கரெக்ட். ரெண்டு ஆப்ஷன்லயுமே அதே தான் இருக்கு. பியூவும் அதே தான் இருக்கு. அதுக்கு அடுத்து இந்த ஓவா டியா இதுதான் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? அப்பனா எத்தனாவது லெட்டரு? 1 2 3 4 5 6 7. ஸோ 7வது லெட்டரை நம்ம செக் பண்ணலாம். 7வது லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 பி இருக்கா? ஸோ அப்ப பி ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்ல உள்ள லெட்டரை தான் நம்ம இங்க வரணும். அப்படின்னா நமக்கு தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். டி தானே ஃபர்ஸ்ட் லெட்டரு, அதுதான் இங்க வந்திருக்கணும். இப்ப தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். ரைட், அடுத்த கேள்வி பார்க்கலாம். குணால் வாக்ஸ் 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். குணால்னு ஒருத்தர் நார்த் டைரக்ஷன்ல ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கிறாராம். சரியா? அதுக்கு அடுத்து ஃப்ரம் தேர் ஹி வாக் 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். அங்க இருந்து சவுத்ல ஒரு 6 கிலோமீட்டர் வர்றாருன்னா இவ்வளவு தூரம் வந்திருப்பார். அப்போ இத 6 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். தென் ஹி வாக்ஸ் 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ அங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஈஸ்ட்ல போறாரு. அதுக்கு அடுத்து how far and in which direction is he with reference to his starting point. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்போ எவ்வளவு தூரத்துல இருக்காரு, எந்த திசையில இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்போ நமக்கு தெரியும் இது டோட்டலா 10 கிலோமீட்டர். இதுல 6 கிலோமீட்டர் வந்துட்டாருன்னா அப்ப மீதி இருக்கிறது என்னது? 4 கிலோமீட்டரா இருக்கும். அப்போ இததான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன்ல வருது. அதாவது ட்ரிப்ளெட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி வருது. பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணிருப்போம். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஹைபோட்டெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு
adjacent ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர்னு சொல்லுது. ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது ஹைப்போட்டனஸ் தான் நமக்கு தெரியணும். ஸோ இது வந்து adjacent, இது ஆப்போசிட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஹைப்போட்டனஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் adjacent என்ன நமக்கு 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் என்ன 16, 3 ஸ்கொயர் 9. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 அப்படின்னா 5 ஓட ஸ்கொயர் தான் 25. அப்போ 5. அப்போ ஹைப்போட்டனஸோட வேல்யூ 5ன்னு வரும். ஸோ 5 கிலோமீட்டர் நார்த் ஈஸ்ட். ஸோ 5 கிலோமீட்டர் நார்த் ஈஸ்ட் எங்க இருக்கு, 4th ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல 5ன்னு கண்டுபிடிக்கணும் கூட அவசியம் கிடையாது. நார்த் ஈஸ்ட கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ அப்போ டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். தமிழ்ல என்ன கொடுத்திருக்காங்க, குணால் வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கிறார், அங்கிருந்து 6 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி நடக்கிறார், பிறகு கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் நடக்கிறார். அவர் ஆரம்ப புள்ளியில் இருந்து எவ்வளவு தூரத்தில் மற்றும் எந்த திசையில் நிற்கிறார்? ஓகேவா, ரைட். ஸோ 5 கிலோமீட்டர் வடகிழக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். Identify the diagram that best represent relationship among classes given below. கொடுக்கப்பட்டுள்ள பிரிவுகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை எந்த வரைபடம், பிரிவுகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை எந்த வரைபடம் குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வராது. ஒற்றுமையை எந்த வரைபடம் குறிக்கிறது, ஸோ இது வரைக்கும் நமக்கு வராது. உங்களுக்கு கொஸ்டின்ல இருக்காது. இது நான் கரெக்ஷனுக்காக பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால இது கொஸ்டின்ல இருக்காது. ஸோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ரைட். இதுல எலிஃபண்ட், கார்னிவோர், டைகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யானை, ஊன்முண்ணி, புலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைகர் வந்து ஒரு கார்னிவர். ஸோ அப்போ ஆல் டைகர்ஸ் ஆர் கார்னிவர். சரியா? அப்போ எலிஃபண்ட்ங்கிறது ஹெர்பிவர். இது வந்து தாவரத்தை சாப்பிடக்கூடியது. அப்படின்னா இந்த படம் தான் நமக்கு கரெக்டா வரும். ஸோ 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட். 8th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ அரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் as in a dictionary and tick the one that comes fourth. கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையை ஆங்கில அகரவரிசைப்படி அமைத்து 4வதாக வரும் வார்த்தையை கண்டறியவும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலயுமே ஹெச் இருக்கு, ஏ இருக்கு, அதுக்கடுத்து ஆர் தான் இருக்கு. ஸோ அப்ப அடுத்தது என்ன பார்க்கணும், அதுக்கடுத்து இப்போ நான் லாஸ்டா வர்றது எதுன்னு தான் பார்க்க போறோம். ஏன்னா ஆங்கில வரைவரிசைப்படி 4வதாக வரும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. அப்ப கடைசி 4 ஆப்ஷன் தானே இருக்கு. அப்ப 4வது லாஸ்டா யாரு வர போறான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க என்னு வராது, அதுக்கடுத்து எம் வராது, அடுத்தது டி. சோ அப்போ ஃபர்ஸ்ட் எம் இருந்திருக்கும், அதுக்கு அடுத்து என் இருந்திருக்கும், அதுக்கு அடுத்து டி இருந்திருக்கும். அப்போ அதுக்கு அடுத்துதான் யார் இருந்திருப்பா, இந்த ஆர் இருந்திருப்பாங்க. அப்போ ஹரிடான் அப்படின்றவங்க தான் 4th இருந்திருப்பாங்க. சரியா, ரைட். ஹரிடான்ங்கிறது தான் நமக்கான ஆன்சர். சோ இதுல நான் 1 கண்டுபிடிக்கணும், 2 கண்டுபிடிக்கணும், 3 கண்டுபிடிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. யார் லாஸ்ட் வருவா அப்படின்றத கண்டுபிடிச்சாலே போதுமானது. ஓகேவா, ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். In a queue, A is 18th from the front. ஸோ ஏங்கிறவர் ஃப்ரண்ட்ல இருந்து 18th இருக்கிறார். ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லும்போது நான் இங்க இதை ஃப்ரண்ட்னு வச்சுக்கிறேன், இத பேக்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து 18th ஏ இருக்கார். அதே மாதிரி ஸோ இப்படி வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து B is 16th from the back. If C is 25th from the front and is exactly in the middle of A and B அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோம். இப்போ Bங்கிறவங்க 16ல இங்க இருந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோம். B இங்க இருந்து பேக்ல இருந்து 16th இருக்காங்க. ஓகேவா, இவங்களுக்கு நடுவுல யார் இருக்காங்களாம், 25th from the front. சோ ஃப்ரண்ட்ல இருந்து 25th இருக்காங்க. அப்ப கண்டிப்பா ஏயும் பியும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் இருப்பாங்க. ஏ முன்னாடியும் பி வந்து பின்னாடியும் தான் இருக்க போறாங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும், ஃப்ரண்ட்ல இருந்து சி வந்து 25th இருக்காங்க. அப்ப 25th பார்க்கும்போது மேல இருந்துன்னு பார்த்தோமா, அப்பனா இதுக்கு இடையில எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, 18க்கும் 25க்கும் நடுவுல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு 25ல 18 கழிச்சுட்டு மறுபடியும் 1 கழிக்கணும்.
சோ அப்பனா 7 7 மைனஸ் 1 6 பேர். அப்போ இதுக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 6 பேர் இருக்காங்க. அப்ப அதே மாதிரி இந்த பிக்கும் இந்த சிக்கும் அந்த சிக்கும் பிக்கும் நடுவுல எத்தனை பேர் தான் இருந்திருப்பாங்க? 6 பேர் தான் இருந்திருப்பாங்க. அப்போ இங்க இருந்து 26னா இங்க 31. அப்போ இவரு மேல இருந்து 32வது இடத்துல இருந்திருப்பாரு. ஓகேவா? அப்போ then how many person are there in the queue அப்படின்னு கேக்குறாங்க. சோ மேல இருந்து நமக்கு 32, கீழ இருந்து இவர் 16. அப்பனா 48ன்னு கிடைக்குதா? 48ல இருந்து 1 கழிச்சிடணும். அப்பனா 47. சோ அப்போ இதுல இந்த வரிசையில எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படின்னா 47 பேரு இருந்திருப்பாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். A man is facing south. ஒரு மனிதர் சவுத்த ஃபேஸ் பண்ணி நிக்கிறார். He turns 135 degree in the anti-clockwise direction. ஸோ இது ஆங்கிளை பேஸ் பண்ணி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதை ட்ரெடிஷனாவும் சால்வ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஷார்ட்கட்லையும் சால்வ் பண்ணலாம். நமக்கு ஷார்ட்கட்டே போதுமானது. அப்போ இந்த இடத்துல ஆன்டி கிளாக் வைஸ்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 135 டிகிரி. அதான் மைனஸ்ல எழுதிக்கிறேன். அதே மாதிரி 180 இந்த கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டே வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கிளாக் வைஸ் வேல்யூவை பிளஸ் 180 டிகிரி அப்படின்னு எழுதிக்கிறேன். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்க வேண்டியதுதான். அப்போ 180 டிகிரில 135 போச்சு அப்படின்னா 45 டிகிரி பிளஸ்ல இருக்கும். ஸோ பிளஸ்னா கிளாக் வைஸ்ல நம்ம பார்க்கணும். அப்ப சவுத்ல இருந்து நான் கிளாக் வைஸ்ல 45 பார்க்கணும்னா இதுதான் நமக்கு 0 டிகிரி. இதுல இருந்து கிளாக் வைஸ் 45 டிகிரினா இதுதான். சோ அப்ப இது என்ன டைரக்ஷன்ல இருக்கு? இப்ப கேள்வி அதுதான். which direction is he facing now? இப்ப அவரு என்ன டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்காரு? சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட்ங்கிறது தென் மேற்கு. அதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ரைட். ஒருவர் தெற்கு திசையை நோக்கி நிற்கிறார். அவர் 135 டிகிரி கடிகாரம் சுழலும் எதிர் திசையில் திரும்புகிறார். பின் 180 டிகிரி கடிகாரம் சுழலும் திசையில் திரும்புகிறார் எனில் இப்பொழுது அவர் எந்த திசையை நோக்கி நிற்கிறார்? கேள்வியை ஏன் வாசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்க கூடாது. ஸோ எரர் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இஃப் டியூஸ்டே ஃபால்ஸ் ஆன் த 4th of the month, then which day will fall 3 days after the 24th அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மாதத்துல 4ஆம் தேதி டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமையானது ஒரு மாதத்தின் 4வது நாளாக வந்தால் 24ஆம் தேதிக்கு 3 நாட்களுக்கு பிறகு எந்த நாள் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப 4ஆம் தேதி டியூஸ்டேனா அதுல 24ஆம் தேதிக்கு 3 நாட்களுக்கு பிறகு அப்படின்னு சொன்னோம்னா 28ன்னு போயிடக்கூடாது. 3 நாள், அந்த 3 நாளை மட்டும் சேரணும். அப்பனா 27ஆம் தேதி என்ன? 24 பிளஸ் 3. அப்பனா 27ஆம் தேதி என்னன்னு பார்க்கணும். இந்த கேள்வியை பொறுத்தவரை இப்படிதான் பார்க்கணும். சரியா? அப்ப 27ஆம் தேதி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் தேதி டியூஸ்டேயா? அப்ப இதுல இருந்து நான் 7 கூட்டினேன் அப்படின்னா 11ஆம் தேதி டியூஸ்டே, அதுக்கடுத்து 18ஆம் தேதி டியூஸ்டே, அதுக்கடுத்து 25ஆம் தேதி டியூஸ்டே. அப்போ 27ஆம் தேதி, 26 வெனஸ்டே, 27 தேர்ஸ்டே. அப்போ தேர்ஸ்டே தான் நமக்கான ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. 28ஆம் தேதியை தேடிடக்கூடாது, 27 தான் பார்க்கணும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். A stands for division, B stands for multiplication, C stands for plus, D stands for minus. What will come in place of question mark in the following equation? A என்பது வகுத்தல் எனவும், B என்பது பெருக்கல் எனவும், C என்பது பிளஸ் எனவும், D என்பது மைனஸ் எனவும் எடுத்துக்கொண்டால் கேள்விக்குறியிட்ட இடத்தில் வரும் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? 56, டிக்கு பதிலா என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்க? மைனஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க 23. சிக்கு பதிலா பிளஸ், அப்போ 69. பிக்கு பதிலா மல்டிபிளிகேஷன் 2. சரியா? மல்டிபிளிகேஷன் 2. டிக்கு பதிலா மைனஸ் 79. அதுக்கடுத்து சி, சி பிளஸ், சோ பிளஸ் 36. பி மல்டிபிளிகேஷன் 9. ஏ டிவைடட் பை, சோ அப்போ டிவைடட் பை நமக்கு 3. சோ டிவைடட் பை நான் மல்டிபிளிகேஷன் கூட மாத்திக்கலாம். மாத்திக்கணும்னா 1/3ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இதுல என்ன ஆன்சர் வருதுன்றத பார்த்துடலாம். 3 வச்சு அடிச்சோம் அப்படின்னா இது 3. அப்போ 36 3 அப்படின்னு பார்க்கும்போது
வரா 18 3 9 108ன்னு கிடைக்கும். சரியா? ரைட், 108. இது ஒரு இந்த இடத்துல 69 × 2 அப்படின்னு பார்க்கும்போது 130 65 65 130 138. இங்க -79 இருக்காப்ல. அடுத்தது இங்க ஒரு 56ல 23 போச்சு அப்படின்னா நமக்கு 3, அதுக்கடுத்து 3, ஸோ 33 இருக்கு. ஓகேவா? ரைட், எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிடலாமா? ஸோ எதுல எல்லாம் பிளஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். இதுல 33, இது 138, அப்படின்னா 171. அதுக்கடுத்து ஒரு 108, அப்போ 279 இருக்கு. அதுல இருந்து 79 கழிச்சிட வேண்டியதான். கழிச்சோம் அப்படின்னா 200. ஸோ அப்போ 200ங்கிறது தான் நமக்கான விடை. செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கேள்வி பார்த்துடலாமா? ஸோ ஒரு உயிரியல் பூங்காவில் மான்களும் மயில்களும் உள்ளன. ஸோ தலைகளை எண்ணினால் 80, கால்களை எண்ணினால் 200. எத்தனை மயில்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பீகாக்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்றதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா தலையை நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே தலை தான் இருக்க போகுது. ஸோ அப்போ டீரு பிளஸ் பீகாக் ஈக்குவல் டு 80. ஸோ ஒவ்வொரு தலை தான் இருக்க போகுது, அதனால நான் 1 போடலை. அதுக்கடுத்து டீருக்கு எத்தனை கால் இருக்கும் அப்படின்னா 4 கால் இருக்கும். ஸோ 4D பிளஸ் பீகாக்கு எத்தனை கால் இருக்கும்? 2 கால் இருக்கும். ஸோ 2 காலா இருந்துச்சு அப்படின்னா அதோட கால்களின் எண்ணிக்கை 200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட், இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல இந்த ஈக்குவேஷனை நான் ஏதாவது ஒரு டீரோ அல்லது இந்த பீகாக்கோ கேன்சல் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். இப்ப எனக்கு கேட்டிருக்கிறது பீகாக்ஸ் தான். ஸோ அப்போ டீரு கேன்சல் பண்றது மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம், ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்ப 4ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இது 4D மாறிடும், இது 4P மாறிடும், இது 320 மாறிடும். ஓகேவா? அப்போ இதுல இருந்து அப்படியே சைனை சேஞ்ச் பண்ணிடலாமா? சைனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது 120 மாறிடும். இந்த 4D கேன்சல் ஆயிரும். அப்போ 4P ல இருந்து 2P போயிடுச்சுன்னா 2P. அப்போ பீகாக் ஈக்குவல் டு 2 வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 60. அப்போ எத்தனை பீகாக் இருந்திருக்கு அப்படின்னா 60 பீகாக்ஸ். ஸோ 4th ஆப்ஷன்ல கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். இதுல பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய காலம்ஸ், காலம் 1 2 3 4. ஸோ 4 காலம் இருக்கா? இதுல இந்த இடத்துல தான் கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏதாவது ஒரு லாஜிக் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய லாஜிக் என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 9 10, அப்ப 0, மீதி 1. ஸோ 4 10 19 20. அப்படின்னா இதை கூட்டணும் அப்படின்னா எல்லா நம்பரையும் கூட்டணும் அப்படின்னா 200ன்னு கிடைக்குது. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 200ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 200 தான் கிடைக்குது. ஸோ அப்போ இந்த காலம்ல இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ஆட் பண்ண போறோம். ஸோ அப்போ 87 57 56 50 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 87, இது ஒரு 106, அப்படின்னா இது ஒரு 3, இங்க 9 193ன்னு கிடைக்குது. அப்ப நான் எந்த நம்பர் இங்க இருந்தா நமக்கு 200 கிடைக்கும்? 7. ஸோ அப்போ 7 தான் நமக்கான ஆன்சர். 3rd ஆப்ஷன்ல கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இது ஆல் பொலிட்டீஷியன் ஆர் ஹானஸ்ட். ஸோ சிலாயிசம் பேஸ் பண்ணி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ அனைத்து பொலிட்டீஷியனும் ஹானஸ்ட். ஸோ அப்போ ஆல் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் ஹானஸ்ட். ஆல் ஹானஸ்ட் ஆர் ஃபேர். ஸோ எல்லா ஹானஸ்டும் ஃபேரா. ரைட், இப்போ கன்க்ளூஷனை செக் பண்ணி பார்க்கலாம். சம் ஹானஸ்ட் ஆர் பொலிட்டீஷியன். ஸோ ஆல் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா சம்முக்கு என்ன கேட்டிருந்தாலும் வரும். ஸோ சம் ஹானஸ்ட் ஆர் பொலிட்டீஷியன் வரும். சம் ஃபேர் ஆர் பொலிட்டீஷியன் வரும். நோ ஹானஸ்ட் இஸ் பொலிட்டீஷியன் நமக்கு வராது. ஏன்னா இது ஒரு பாசிட்டிவ் டயக்ராம், இதுக்குள்ள நெகட்டிவ் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. ஆல் ஃபேர் ஆர் பொலிட்டீஷியன். எல்லா ஃபேரும் பொலிட்டீஷியனான்னு கேட்கிறாங்க. எல்லா ஃபேரும் பொலிட்டீஷியனுக்குள்ள இல்ல, எல்லா பொலிட்டீஷியன் தான் ஃபேருக்குள்ள இருக்காங்களே தவிர எல்லா ஃபேரும் பொலிட்டீஷியனுக்குள்ள இல்ல. ஸோ அப்போ கன்க்ளூஷன் 1 and 3 ஃபாலோஸ். 1 and 3 ஃபாலோஸ். ஸோ 4th ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க.
முடிவு 1 மற்றும் 3 பின்பற்றுகிறது. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். A is 3 years younger than C. ஸோ இப்போ ஏங்கிறவரு சியை விட யங்கரான், 3 வருஷம் யங்கரான். சரி, நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிரேட்டர் தன்ல எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து நான் வந்து இயர்ஸை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். பட் 1 year older than D. ஸோ ஆனா ஏங்கிறவர் சியை விட வயது கம்மியானவர், 3 வயசு கம்மியானவர். ஆனா ஏயை விட டியை விட 1 வயசு மூத்தவராம். ஓகேவா? 1 வயசு மூத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது டி இஸ் 1 year older than பி. ஸோ பியை விட டி வந்து 1 வருஷம் மூத்தவராம். ஸோ அப்போ 1 வருஷம் இவர் மூத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் 4 years younger than சி. ஆனா 4 வருஷம் சியை விட வயது கம்மியானவர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ரைட். இப்போ சியோட வயசு 15 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சி இஸ் 15 years old. அப்போ சியோட வயசு 15 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு வேல்யூவா இப்ப எழுதி வரலாம். ஸோ சியோட வயசு 15. அப்போ ஏவோட வயசு என்ன இருந்திருக்கும்? இதுல இருந்து 3 கழிச்சோம் அப்படின்னா 12. இதுல இருந்து டியை விட 1 வயசு இவர் மூத்தவர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டியோட வயசு என்னவா இருந்திருக்கும்? 11 இருந்திருக்கும். அப்ப பியோட வயசு என்னவா இருந்திருக்கும்? 10 இருந்திருக்கும். பியை விட 1 வயசு மூத்தவர் டி. அப்படின்னா எல்லாரோட வயசும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் தி ஏஜ் ஆஃப் பி இன் இயர்ஸ்? பி இன் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. பியினுடைய வயது 10. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி போலாம். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இதுல இருந்து நமக்கு கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. ஷுட் ரூரல் பேங்க்ஸ் பி அபாலிஷ்ட்? அதாவது இந்த ரூரல் பேங்க, கிராமப்புற வங்கிகளை அகற்றப்பட வேண்டுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷுட் ரூரல் பேங்க்ஸ் பி அபாலிஷ்ட், அதாவது கிராமப்புற வங்கிகள் அகற்றப்பட வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. முடிவுகளை பார்க்கலாம். ஆமா, அவைகள் சரியாக செயல்படவில்லை. சரியா செயல்படவில்லை யாரு சொன்னா? அதுதான் முக்கியமானது. ஸோ எல்லா கிராமப்புறத்துக்கும் வங்கிகளா செயல்படக்கூடிய ஒரே ஒரு இது வந்து இந்த ரூரல் பேங்க்ஸ் தான் ரொம்ப ரொம்ப நல்லாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை போய் சரியாக செயல்படவில்லைன்னு சொல்லி இருக்காங்க. அது நமக்கு வராது. அதை பத்தி நமக்கு தவறான ஒரு விடையை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா, இல்லை, அவைகள் கிராமப்புற வளர்ச்சிக்கு உதவுகின்றன. இது கரெக்ட். கிராமப்புற வளர்ச்சிக்கு முக்கியமான, அதாவது அக்ரிகல்ச்சர் லோனா இருக்கட்டும், அல்லது அக்ரிகல்ச்சர்ல கோல்டு லோன் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய கிராமப்புற வங்கிகள் தான் பார்த்துட்டு இருக்கு. அது போக கோஆபரேட்டிவ் பேங்க்ஸும் நமக்கு அந்த ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஒன். அப்போ முடிவு 2 மட்டும் சரியானது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆல்பபெட் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்த்தலாம். ஸ்டடி த லெட்டர் சீரீஸ் கிவன் பிலோ அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் அட் ஃபாலோ. கீழ்காணும் எழுத்து தொடரை படித்து பின்வரும் வினாவிற்கு பதிலளிக்கவும். Which do neighbors in the given arrangement are farthest in the alphabetical order? கொடுக்கப்பட்டுள்ள எழுத்து தொடரில் இந்த எந்த 2 ஜோடிகள் ஆங்கில அகரவரிசையின்படி தொலைவில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹெச்சும் டி இருக்கு. இதுக்குள்ள கேப் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8. ஹெச்சோட நம்பர் 8, டியோட நம்பர் 4. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷன்ல நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பிக்கும் கியூக்கும், பியும் கியூவும் இங்க இருக்கு பக்கத்துல. இதுக்கு 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, கியூங்கிறது 17, பிங்கிறது 2. 2க்கும் டிஃபரன்ஸ் 15ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ இதுல கேப் 15 இருக்குன்னு அர்த்தம், அல்லது 14 கேப் இருக்கும். சரியா? 14 எழுத்துக்கள் இருக்கும் பிக்கும் கியூக்கும் நடுவுல. அதே மாதிரி டிக்கும் ஒய்க்கும் நடுவுல எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? 25ல 4 போச்சு அப்படின்னா 21 கேப் இருக்கும். அதாவது 20 எழுத்துக்கள் இதுக்கு இடையில இருக்கும். அதே மாதிரி யூக்கும் எஃப்க்கும் பார்த்தோம் அப்படின்னா யூ 21, எஃப் வந்து 6. அப்படின்னா இதுல 15 எழுத்துக்கள் இருக்கு. வி அண்ட் இ அப்படின்னு பார்க்கும்போது 22ல 5 போச்சு அப்படின்னா 17. ஸோ இதுல அதிக கேப் இருக்கிறது யாரு? இந்த டியும் ஒய்யும் தான். ஸோ அப்போ டி அண்ட் ஒய் இஸ் த ஆன்சர். ஓகேவா? டி மற்றும் ஒய்.
அடுத்த கேள்வி பார்க்கலாம். Which letter has the same neighbors as in the alphabetical order though they have changed places? கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் எந்த எழுத்து அருகில் இருக்கும் எழுத்துக்களை ஆங்கில அகர வரிசைப்படி மாற்றினாலும் அருகில் அமையுமாறும் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா H D Y S M பக்கத்துல எதுவுமே இல்ல, B Q B P Q. இங்க பாருங்களேன், இப்போ இந்த அகர வரிசைப்படி மாத்தினேன் அப்படின்னா PQ அப்படின்னு வந்துடும். ஸோ POPQ, ஸோ OPQ இப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ரெண்டு இதுக்குமே வந்து அருகில இருக்கு, சரியா? அதாவது கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் எந்த எழுத்து அருகில் இருக்கும் எழுத்துக்களை ஆங்கில அகர வரிசைப்படி மாற்றினாலும் அருகில் அமையும் மாதிரி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஓக்கும் கியூக்கும் நடுவுல பி வந்து நமக்கு அமையுது. சோ அப்ப பி தான் நமக்கான ஆன்சர். சோ 20க்கு fourth option is the correct one. ரைட், அடுத்த கேள்வி பார்க்கலாம். In the following question, 4 words have been given out. Which 3 are alike in some manner while the fourth one is different? Choose out the odd one. கீழ்காணும் வினாவில் 4 நாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றுள் 3 ஒரே மாதிரியானவை, மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். சோ இதுல ஜோர்டான், பூட்டான், டர்க்கி அண்ட் நார்வே. இதுல டர்க்கி தான் டிஃபரெண்டான கண்ட்ரி. சோ இதுல டிஃபரெண்டான ஒண்ணு அப்படின்னா டர்க்கி, ஏன்னா இது வந்து ஒரு ரிபப்ளிக் கண்ட்ரி. சோ இதுல வந்து மக்களாட்சி நடக்கிறது. மத்தது எல்லாமே வந்து கிங்ஸ், மோனார்கி. ஸோ இது வந்து அரசுகளால், அதாவது ராஜா ஆட்சி, ராஜாக்கள் ஆளுகின்ற நாடுகள் இந்த பூட்டான், ஜோர்டான், நார்வே. ஆனா டர்க்கில வந்து மக்களாட்சி நடைபெற்றிருக்கிறது. ஸோ அப்போ டிஃப்ரெண்டா இருக்கிறது துருக்கி தான். அடுத்த கேள்வி பார்க்கலாம். In the following question, there is a certain relationship between two given numbers on one side of and one number is given on another side of, while another is to be found to be further given alternatives having the same relationship with this number as the numbers of the given pair. Beer, choose the best alternative. கீழ்கண்ட வினாவில் இஸ்டுக்கு இடப்பக்கம் கொடுக்கப்பட்டுள்ள 2 எண்களானது ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. இந்த தொடர்பை கொண்டு கேள்வி குறிப்பிட்ட இடத்தில் வரும் எண்ணை கண்டறியவும். சோ 5க்கும் 100க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதே மாதிரி 4க்கும் 64க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. சோ இது ஒரு பேர். அதே மாதிரி இது ஒரு பேர். சோ அப்போ அந்த பேரை என்னன்னு பார்க்கணும். இப்போ 5 கூட 20 மல்டிப்ளை பண்ணோம்னா 100. அதே மாதிரி 4 கூட 20 மல்டிப்ளை பண்ணோம்னா 80. 4 கூட 16 மல்டிப்ளை பண்ணோம்னா 64. அப்ப 3 கூட 16 மல்டிப்ளை பண்ணோம்னா 48. சோ 48 தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஹைதராபாத், மும்பை, திஸ்பூர். ஹைதராபாத்ங்கிறது நமக்கு ஆந்திர பிரதேசோட கேபிட்டல், சோ அதாவது தெலுங்கானாவோட கேபிட்டல். மும்பைங்கிறது நமக்கு மகாராஷ்டிராவோட கேபிட்டல். சோ திஸ்பூர்ங்கிறது அசாமோட கேபிட்டல். அப்ப அதே மாதிரி இங்க கேபிட்டல் சிட்டி இருக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா கொச்சின் கிடையாது, ட்ராம்பே கிடையாது, உதய்பூர் கிடையாது, சென்னை. சோ சென்னைங்கிறது தமிழ்நாடோட கேபிட்டல். ஓகேவா? அப்போ சரியான விடை சென்னை. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 24th கொஸ்டின் வந்து இது அனலாகி டைப்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதுல வந்து நம்பர் பேர் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய நம்பர் பேரை நம்ம ஆப்ஷன்ல சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா 9 into 7, அதுக்கப்புறம் 7 into 7, அதுக்கப்புறம் 7 into 5. அப்படின்னா இதுல நான் காமனா பார்த்தேன் அப்படின்னா 5 into 7 போட்டுக்கலாம். ஸோ 9ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, 7ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, 5ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. காமனா ஒரு நம்பரை எடுத்து மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய பேர் எதுன்னு பார்த்தோம்னா இந்த 4th ஆப்ஷன்ல இருக்கு. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 9 into 9, அதுக்கப்புறம் 7 into 9, அதுக்கப்புறம் காமனா இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 5 into 9. ஸோ அப்போ 9 காமனா இருக்கு, 7 காமனா இருக்கு, 5 காமனா இருக்கு. அதுல இருந்து 9 9 9. ஸோ 9ங்கிறது காமன் நம்பர். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 4th ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன்.
அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ சிங்கிறது 16 அப்ப எஃப்ங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. ஸோ சியோட நம்பர் 3. ஸோ 3 கூட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 ஸ்கொயர் 16. அதே மாதிரி எஃபோட நம்பரு 6, அது கூட 1 ஆட் பண்ணா 7 ஸ்கொயர் என்ன 49. ஸோ 49ங்கிறது தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ கார்டன்ங்கிறது இப்படி கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதற்கான கோடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ZROGBQ அதுக்கான கோடா நான் இதை மாத்திக்கிறேன் கார்டன் அப்படின்னு. ஸோ அப்ப எப்படி இருந்திருக்கும்? சில இருந்து Z அப்படின்னா ஜெட்ல இருந்து சீனா +3, ஆர்ல இருந்து ஓ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆறுங்கிறது 18, ஓங்கிறது நமக்கு 15. ஸோ அப்போ -3, இது +3, இது -3, ஸோ +3, அதுக்கப்புறம் QN -3, ரைட்டா? அப்பனா +3 -3 +3 -3 +3 -3. ஸோ அதே மாதிரி அப்போ இந்த PXIVROக்கு செக் பண்ணி பார்க்க போறோம். +3 என்ன? Pங்கிறது 16, அதுல இருந்து +3 பண்ணோம்னா 19ங்கிறது S. ஸோ எக்ஸ்ல இருந்து -3 பண்ணணும். 24ல இருந்து -3னா 21ங்கிறது U. அதுக்கு அடுத்து ஐயா. ஸோ ஐல இருந்து +3 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 12ங்கிறது L. அதே மாதிரி விங்கிறதுல இருந்து நான் வந்து -3 பண்ணணும். 22ல இருந்து -3 பண்ணோம்னா 19 S. U L. அப்பனா SUL எங்க இருக்கு? செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஆர்ல இருந்து +3 21, ஓல இருந்து -3 12 L. ஸோ அடுத்தது பாக்குறோம். அதே மாதிரி தான் இங்க ஃபர்ஸ்ட் வேர்டே கேட்டுட்டாங்க. அப்போ இதுல உள்ள லாஜிக் என்னன்னு பாத்துடலாம். அப்போ HVCDXK. ஸோ அதுக்கு வைட்லி அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அப்பனா ஹெச்ல இருந்து நம்ம W பார்க்கணும். ஹெச்ல இருந்து W அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரைட் இப்படி பார்க்கலாம். வில இருந்து W, ஹெச்ல இருந்து I. அடுத்தது கேல இருந்து L, எக்ஸ்ல இருந்து Y. அதுக்கு அடுத்து இந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு பாத்துக்குருவோம். அப்ப அதே மாதிரி நான் QEHMDFக்கு எடுக்கிறேன். அப்ப Qல இருந்து R, Eல இருந்து F, Dல இருந்து E, Fல இருந்து G. அதுக்கு அடுத்து Cல இருந்து Dன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ Hல இருந்து I, Dல இருந்து E, Mல இருந்து N. சோ அப்போ ஃப்ரிஞ்ச் அப்படின்றதுதான் சரியான விடையாக இருக்கும். சோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இங்கிலாந்து இஸ் ரிலேட்டட் டு அட்லாண்டிக் ஓஷன் இன் த சேம் வே as கிரீன்லாந்து இஸ் ரிலேட்டட் டு. சோ இங்கிலாந்துங்கிறது அட்லாண்டிக் ஓஷனோட பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு இங்கிலாந்து. சோ அப்போ ஜியோகிராபிக்கல் ரெஃபரன்ஸ்ல படி பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துங்கிறது அட்லாண்டிக் ஓஷனோட பக்கத்துல இருக்கு. அதே மாதிரி கிரீன்லாந்துங்கிறது எந்த ஓஷனோட பக்கத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக் ஓஷன். சோ ஆர்டிக் ஓஷன்ங்கிறது தான் சரியான விடை. ஆர்டிக் பெருங்கடல். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஜம்மா மஸ்ஜித் டெல்லி இஸ் ஈக்குவல் டு ரெட் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தளம் வந்து ஜம்மா மஸ்ஜித். அதே மாதிரி ரெட் ஸ்கொயர் எங்க இருக்கு? மாஸ்கோல இருக்கு. ஸோ ரஷ்யால மாஸ்கோ அப்படின்ற இடத்துல இருக்கிறது தான் இந்த செஞ்சதுக்கம். ரெட் ஸ்கொயர் ஃபேமஸான ஒரு இடம். அடுத்த கேள்வி. சோ இந்த கேள்வியில் உள்ள 2 வார்த்தைகள் ஒன்றோடொன்று ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புடையதாக உள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள 4 விருப்பத் தேர்வுகளில் எது கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளதோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராஃபைட் வந்து யூஸ்டு அஸ் அ லூப்ரிகன்ட். ஸோ கிராஃபைட்டை ஒரு லூப்ரிகண்டா நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி இங்க மூமெண்ட் ஃப்ரிக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மூமெண்ட் ஃப்ரிக்ஷனுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. அதாவது இந்த இடத்துல மூமெண்ட்னா ஃப்ரிக்ஷன் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. யூசஸ் சொல்லல. அதே மாதிரி அயன் ஸ்டீல் அப்படின்னு சொல்றாங்க. அயன்ல இருந்து தான் ஸ்டீல் உருவாக்குவோம். அதனால
இது யூசஸ்லாம் கிடையாது. அதே மாதிரி வுல் கிளாத் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, அதுவும் யூசஸ் இல்லை. அப்போ டைமண்ட் அப்ரசிவ் அப்படின்றது நமக்கான யூசர். அதாவது டைமண்டை அப்ரசிவா யூஸ் பண்ணுவோம், அதாவது தேய்க்கும் பொருளாக யூஸ் பண்றோம். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஒன். கிராஃபைட்டை மசகு எண்ணெயை பயன்படுத்துறோம், அதே மாதிரி வைரத்தை தேய்க்கும் பொருளாக பயன்படுத்துறோம். அதுக்கடுத்து அட்ரஸ் மேட்சிங்ல இருந்து ஒரு கேள்வி. ஸோ இதுல எது மிஸ்டேக்கா இருக்கோ அதை எலிமினேட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத நம்ம ஆன்சரா கொடுக்கலாம். எது கரெக்டா இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ல பார்ப்போம். ஸோ ஜெர்மனி 91 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெர்மனி 91, எல்லாத்துலயுமே 91 தான் இருக்கு. 7/17 அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துலயும் அதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி மிஸ்டர் ஹிட்லர் சிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹிட்லர் சிங். ஓகே. அதே மாதிரி இங்க ஃபெமினிங்காஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஃபெமினினேகங்கஞ்ச், அதுக்கப்புறம் பெர்லின், இங்க பெர்லின். ஓகே. அதே மாதிரி ஃபெமினிங்கேஜ் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ FEMEMEன்னு கொடுத்துருக்குறாங்க, இது வராது. அதுக்கடுத்து FEMINEன்னு கொடுத்துருக்குறாங்க, இதுவும் வராது. அப்பனா நமக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். இதுதான் நமக்கு கரெக்டா இருக்கு. சரியா? ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். In how many different ways can the letters of the word punctual be arranged? பங்க்சுவல்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பெர்முடேஷன் காம்பினேஷன்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இதுல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 எழுத்து இருக்கா? அப்போ 8 ஃபேக்டோரியல். அதே மாதிரி இதுல ரிப்பீட்டட் லெட்டர் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா யூங்கிறது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, வேற எந்த லெட்டரும் ரிப்பீட் ஆகல. அப்போ 2 ஃபேக்டோரியல். ஓகேவா? அப்போ 8 × 7 × 6 × 5 × 4 × 3 × 2 அப்படின்னு எடுத்துக்கலாம், டிவைடட் பை 2 × 1. ஸோ 2 இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதுல இருந்து அப்படியே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். இதுல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 20160 அப்படின்றதுதான் சரியான விடை. ஓகேவா? 32க்கு நமக்கு தேர்ட் ஆப்ஷன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். In a row of boys, ஒரு ரோல நிறைய பாய்ஸ் நிக்கிறாங்களாம். அதுல A is 13th from the left. ஓகேவா? அதாவது லெஃப்ட்ல இருந்து 13வது இடத்துல யார் இருக்காரு அப்படின்னா A இருக்காரு. அதே மாதிரி D is 17th from the right. If in this row A is 11th from the right. So Aங்கிறவரு ரைட்ல இருந்து அப்போ 11th இருக்கிறாராம். ஓகேவா? அப்பனா D யோட இடத்தை பார்த்தோம் அப்படின்னா D 17th from the right. அப்போ ஏக்கு இந்த பக்கம் தான் யார் இருப்பாரு? D இருப்பாரு. அப்போ D எத்தனாவது இடத்துல இருக்காரா? 17th, 17வது இடத்துல இருக்கிறார். D என்பவர் வலம் இருந்து 17வது ஆகவும் இருக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ D என்பவர் இடமிருந்து எத்தனாவதாக இடத்தில் இருப்பார்? அப்ப D இங்கிருந்து எத்தனாவது இடத்துல இருப்பார்னு கேக்குறாங்க. அப்போ நமக்கு டோட்டல் கண்டுபிடிக்க தெரியணும். டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து அவரோட ரேங்க், ரைட்ல இருந்து அவரோட இடம் -1 பண்ணோம் அப்படின்னா டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு A ஓட இடம் 2 இடம் தெரியும். A லெஃப்ட்ல இருந்து 13, ரைட்ல இருந்து 11, -1. அப்போ இதுல 23 பேர் இருக்காங்க. அப்போ 23 பேர்னா இப்போ D யோட ரைட்ல இருந்து எத்தனாவது இடம், லெஃப்ட்ல இருந்து எத்தனாவது இடம்னு கேக்குறாங்க. அப்போ நமக்கு ரைட்ல இருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரைட் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் லெஃப்ட் பிளஸ் 1. ஸோ அப்போ டோட்டல் எவ்வளவு? 23 மைனஸ் லெஃப்ட்ல இருந்து அவரோட இடம் 17 பிளஸ் 1. அப்போ 24ல 17 போச்சு அப்படின்னா நமக்கு 7. ஸோ அப்போ 7வது இடத்துல இங்க இருப்பார். ஸோ 7வது இடம்ங்கிறது நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறார். 33க்கு 7th பிளேஸ். அடுத்த கேள்வி பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் வாட்டர் இமேஜ் ஆஃப் த ஃபிகர். ஸோ இதுல நீர்ப்படம் நமக்கு கேட்டிருக்காங்க. நீர்ப்படம்னா டாப்பும் பாட்டமும் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ டாப்ல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு படம் வரைகிறேனே. ஸோ இந்த மாதிரி ஒரு சதுரம் இருந்திருக்கும், அதுக்குள்ள இந்த
மேல உள்ள கோடு இங்க போயிருக்கும். அதே மாதிரி கீழே உள்ள இந்தது இங்க வந்திருக்கும். அதுக்கடுத்து இந்த மேல இருக்கக்கூடிய இந்த பொருள் இங்க வந்திருக்கும். அதுக்கடுத்து இந்தது இங்க போயிருக்கும். சரியா? இந்த கோடு எல்லாம் மாறி இருக்காது. இது கரெக்டா இருந்திருக்கும். இந்தது இதே மாதிரிதான் இருந்திருக்கும். இந்த கோடு மட்டும் நம்ம கரெக்டா பாத்துக்கிறணும். சோ அப்போ மேல உள்ள கோடு எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரி இருந்திருக்கும். இந்த கோடு இப்படி இருந்திருக்கும். ஓகேவா? ரைட். இந்த மாதிரி படம் எங்க இருக்கு அப்படின்றத பாத்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாக்குறோம். இது மேல இருந்திருக்கணும், இது வராது. அதுக்கடுத்து செகண்ட் ஆப்ஷனும் நமக்கு வராது. ஓகேவா? அதுக்கடுத்து தேர்டா ஃபோர்த்தா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேர்டு ஃபோர்த்ல இந்ததும் கரெக்டா இருக்கு. அதே மாதிரி இந்த படம் நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கணும், டாப் பாட்டம் சேஞ்ச் ஆயிருக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கோடு எங்க வந்திருக்கணும் அப்படின்னா டாப்ல வந்திருக்கணும், இப்படி வந்திருக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இல்ல செகண்ட் ஆப்ஷனான்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷனா ஃபோர்த் ஆப்ஷனான்னு பார்த்தோம்னா நமக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டா வருது? இது அப்படியே டாப் பாட்டம் மாறிடும். அப்போ இது கரெக்டா தான் இருக்கு ரெண்டுலயுமே. அதே மாதிரி இந்த இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த இது சேமா இருக்கு, நமக்கு அப்படியே டாப் பாட்டம் மாறி இருக்கணும். அப்படின்னா இந்த சைடு கோடு வந்திருக்கணும், இந்த சைடு கோடு வந்திருக்கணும்னா நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். சரியா? நமக்கு 34க்கு ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். So choose the correct mirror image of the figure. படம் எக்ஸின் சரியான கண்ணாடி படத்தை தேர்வு செய்யணும். இதுல மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. அப்படியே ஆர்டர் படி கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பிங்கிறது நமக்கு லெஃப்ட் ரைட்டு சேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ லாஸ்ட் லெட்டரா இதுதான் இருந்திருக்கும். இப்போ பிங்கிறது எல்லாத்துலயுமே அப்படிதான் இருக்கு. ஆறுங்கிறது அதுக்கு அடுத்து இருந்திருக்கும். ஸோ 6 எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கு. வேற இதுக்குள்ள ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, சேஞ்ச் ஆகாம இருக்கா அப்படின்றத பார்த்துடலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எல்லாமே ஓகேமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபோர்த் ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா இங்க 6ங்கிறது 9ஆ மாறி இருக்கு. எப்பவுமே 6 மிரர் இமேஜ்ல இப்படிதான் மாறி இருக்குமே தவிர இப்படி மாறி இருக்காது. ஸோ அப்பன்னா இந்த ஃபோர்த் ஆப்ஷன் வராது. ஓகேவா? அதே மாதிரி 6 இங்க சேஞ்ச் ஆகவே இல்லை. அப்பன்னா செகண்ட் ஆப்ஷனும் நமக்கு வராது. அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா அல்லது தேர்ட் ஆப்ஷனான்னு பார்த்தோம் அப்படின்னா கியூங்கிறது சேஞ்ச் ஆகவே இல்லை. அப்போ தேர்ட் ஆப்ஷன் நமக்கு வராது. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க, ஐஇ ஹெச் 6 1 அப்படி மாறி இருக்கு, கியூ மாறி இருக்கு, ஏ 4 6 பி. அப்போ கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 35க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். In the following question, find out which of the answer figures ABCD complete the figure matrix. இது ஃபிகர் மேட்ரிக்ஸ்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதுல எது வந்து கம்ப்ளீட் பண்ணும் இத அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா இது லெஃப்ட்ல இருக்கு, அதுக்கடுத்து இது ரைட்ல இருக்கு, அதுக்கடுத்து பாட்டம்ல இருக்கு. அப்போ அடுத்த படத்துல இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இது ரைட்ல இருக்கு, இங்க அதுல இருந்து கீழே வந்திருக்கு, ஒரு இடம் மூவ் ஆயிருக்கு இது. அப்போ அடுத்ததுல இந்த மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி இது இங்க ரைட்ல பாட்டம்ல இருக்கு, அதுக்கடுத்து லெஃப்ட் ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்திருக்கு, அதுக்கடுத்து அப்ப மேலதான் இப்படி வந்திருக்கணும். அப்போ இந்த இதுக்குள்ள ஸ்கொயர்ல இந்த மாதிரி மேல வந்திருக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 36க்கு செகண்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 37. ஸோ ஓப்பன் டைஸ்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஈக்குவல் டுவோட ஆப்போசிட் தான் இந்த பிளாங்க் ஸ்பேஸ். அதே மாதிரி இந்த படமும் ஒரே பக்கத்துல இருக்கும். அதோட ஆப்போசிட் தான் இங்க இருக்கக்கூடிய இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய சதுரம். ஓகேவா? அதே மாதிரி இந்த ரெண்டு எம்டியும் ஆப்போசிட் சைடா இருக்கும். ஓகேவா? ஸோ எதுல வந்து இப்ப படம் எக்ஸில் காண்பிக்கப்பட்டுள்ள தாளை மடிக்கும் பொழுது உருவாகும் பெட்டியை, அதாவது உருவாகும் கேன் பி ஃபார்ம்டா கேனாட் பி ஃபார்ம்டான்னு பார்க்கணும். இதுல கேன் பி ஃபார்ம்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ உருவாகக்கூடிய டைஸ் எது? எப்பவுமே ஆப்போசிட் சைடு அட்ஜசன்டா இருக்கக்கூடாது, அட்ஜசன்டா இருக்கிறது ஆப்போசிட்டா இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் டுவோட ஆப்போசிட் வந்து நமக்கு வந்து எம்டி ஸ்பேஸ். அதே மாதிரி இதோட ஆப்போசிட் சதுரம். ஸோ அப்போ நம்ம இந்த எம்டி ஸ்பேஸை விட்டுட்டு மீதி இருக்கிறத ஃபுல்லா செக் பண்ணுவோம். அப்போ டாட்டும் இந்த ஒரு கோடும் இருக்கிறது சதுரத்தோட பக்கத்துல இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு
சதுரத்தோட பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அந்த மாதிரி இல்ல. வேற வேற பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ல நமக்கு சதுரத்தோட இந்த ஆப்போசிட் எது, இந்த டாட்டும் இந்த சிங்கிள் லைனும், ஸோ அதுவுமே இல்லை. ஸோ ரெண்டாவது ஆப்ஷனை பாருங்களேன். அதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷனுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. செகண்ட் ஆப்ஷனை பாருங்க, 3 எம்டி ஸ்பேஸ் தான் இங்க இருக்கு. அது வந்து ஒரு எம்டி ஸ்பேஸோட ஒரு எம்டி ஸ்பேஸ் தான் ஆப்போசிட்டா இருக்கு. அது ரெண்டும் அட்ஜஸ்ட்ல வந்திருக்கு. அப்பனா பி நமக்கு உருவாக்க முடியாது. அப்ப எதெல்லாம் உருவாக்கலாம்? ஏ சி டி. சோ ஏ சி டி ஒன்லி தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சரியா? சோ क्वेश्चन நம்பர் 37க்கு தேர்ட் ஆப்ஷன். ரைட். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் இன் தி கிவன் ஃபிகர். கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கையை காண்க. சோ இந்த மாதிரி படம் கொடுத்து நமக்கு செவ்வகம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இத ரெக்டாங்கிள் இஸ் அ டைப் ஆஃப் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, அல்லது ஸ்கொயர் இஸ் அ டைப் ஆஃப் ரெக்டாங்கிள் சொல்லுவாங்க. ஸோ ஸ்கொயரும் ரெக்டாங்கிளும் ஒன்று தான். ஸோ எல்லாமே 4 பக்கங்கள் இருக்கக்கூடியது தான். ஸோ அப்போ இதையும் நம்ம ரெக்டாங்கிளா தான் மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அசியூம் பண்ணிக்கணும். அப்போ இதுக்குள்ள எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குன்றத பார்த்தலாமா? 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் மாதிரி கவுண்ட் பண்ண கூடாது. நான் ரெக்டாங்கிளுக்கு நான் என்ன சொன்னேன்? ஸோ ரோ காலம் கொடுத்துருந்தாங்கன்னா 1 2 1 2 அப்படின்னு கொடுத்துருந்தேன். இதை ரெண்டையும் ஆட் பண்ண சொன்னா அப்போ 3 × 3 நமக்கு 9. ஸோ அப்போ இதுக்குள்ள இந்த சதுரத்துக்குள்ள மட்டும் 9 ரெக்டாங்கிள் இருக்கு. அது போக இதுல 1 2 3. ஸோ அப்போ இதை அப்படியே ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை இருக்கு? 6 இருக்கு. ஸோ இது கூட 6 ஆட் பண்ணிடலாம். அது போக இதுல 1 2 3. ஸோ அப்போ 1 2 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த சென்டர்ல இருக்கிறத ஆல்ரெடி நம்ம கவுண்ட் பண்ணிட்டோம். அப்பனா இதுல இருந்து எத்தனை எடுத்துக்கிறணும்? 5 எடுத்துக்கிறணும். அப்போ 9 + 6 15, 15 + 5 20. இதுக்குள்ள எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கு? 20 ரெக்டாங்கிள் இருக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பின்வரும் கேள்வியில் ஒரு படம் எக்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. எக்ஸ் தொடர்ந்து 4 மாற்று உருவங்கள் ABCD கொடுக்கப்பட்டுள்ளது. எக்ஸ் அவற்றில் ஒன்றில் உட்பொதிக்கப்பட்டுள்ளது. அதன் பகுதியாக உள்ள மாற்று உருவத்தை கண்டறியும். ஸோ இது எந்த படத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு? அவ்வளவுதான் கேள்வியே. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எடுத்தேன் அப்படின்னா இதுல ரொட்டேஷன் அலோவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா டைரக்டா கொடுக்கல. ஏன்னா டைரக்டா எந்த படத்துலயுமே இந்த படம் அமையாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல இருக்கான்னு பார்க்கலாம். இருக்கா? அதாவது இந்த படம் தான் கிளாக் வைஸ்ல நான் ரொட்டேட் பண்ணேன்னா இருக்கக்கூடியது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இந்த கேள்வியை நான் ஆல்ரெடி பாடம் நடத்தும் போதே எடுத்திருப்பேன். அடுத்த கேள்வி பாருங்க. In the following question there are 2 question figures. These two figures have similarity. இந்த கேள்வி similarity and differences அப்படின்ற ஒரு டாபிக்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ அனலாகியும் சிமிலாரிட்டியும் ஒண்ணுதான். சூஸ் த கரெக்ட் ஃபிகர்ஸ் ஃப்ரம் த கிவன் செலக்ஷன் ஆஃப் த ஃபிகர்ஸ். இந்த 2 படமும் ஒரு ஒற்றுமையை கொண்டு இருக்கு. அதே மாதிரி ஒற்றுமை உள்ள படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இதுக்குள்ள 3 சைடு இருக்கு, உள்ளக்க சர்க்கிள் வந்திருக்கு. சரியா? அதே மாதிரி மேல 4 சைடு இருக்கு, இதுல 3 சைடு இருக்கு. அப்பனா டிஃப்ரெண்ட் சைடு இருக்கணும். ஓகேவா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, அதுக்குள்ள இருக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுவும் சேமா இருக்கு. அப்போ இது மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கு? வெளியில நமக்கு 5 பக்கம், உள்ளக்க 4 பக்கம். அப்படின்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ரமா இஸ் டாலர் தென் சகோ. சகோவை விட ரமா உயரமானவரா. மனோஜ் இஸ் ஷார்ட்டர் தென் தினேஷ். தினேஷ் இஸ் டாலர் தென் தாரா. ஸோ பட் ஷார்ட்டர் தென் சகோ. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மனோஜ் ஷார்ட்டர் தென் தினேஷ்ங்கிறத எடுக்கிறதுக்கு பதிலா அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். தினேஷ் இஸ் டாலர் தென் தாரா பட் ஷார்ட்டர் தென் சகோ. சகோவை விட தினேஷ் ஷார்ட்டரா. ஆனா தினேஷ் இஸ் டாலர் தென் தாரா. தாராவை விட டாலர். அதே மாதிரி மனோஜ் இஸ் ஷார்ட்டர் தென் தினேஷ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ மனோஜை நான் இந்த இடத்துல எடுக்கலாம், அல்லது மனோஜை இங்க வச்சுட்டு தாராவை இந்த இடத்துல கூட வைக்கலாம். என்ன பாசிபிலிட்டி நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ
அதை வச்சு பார்த்துக்கலாம். அடுத்தது கைலாஷ் இஸ் ஷார்ட்டர் தென் தாரா. ஸோ தாராவை விட கைலாஷ் வந்து ஷார்ட்ரான், பட் டாலர் தென் மனோஜா. மனோஜை விட கைலாஷ் வந்து என்னவா ஹைட்டு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைலாஷ் ஷார்ட்டர் தென் தாரா, பட் டாலர் தென் மனோஜ். டாலர் தென் மனோஜ் அப்பனா தாரா இந்த இடத்துலதான் இருப்பாங்க. அப்போ தாராவை விட கைலாஷ் ஷார்ட்டர். ஸோ அப்போ இது நமக்கு தேவையில்லை. தாராவை விட கைலாஷ் ஷார்ட்ரு, ஆனா மனோஜை விட டாலர். மனோஜை விட டாலர். அப்போ மனோஜ் தான் லாஸ்டா இருந்திருப்பார். இப்போ தாரா இஸ் ஷார்ட்டர் தன் சகோ. சகோவை விட தாரா ஷார்ட்டர் தான், ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஹூ இஸ் த ஷார்ட்டஸ்ட்? யார் வந்து இதுல ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு கேக்குறாங்க. 41 மனோஜ் தான் ஷார்ட்டஸ்ட். லாஸ்டா இருக்கிறது மனோஜ் தான். அப்ப தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். விடுபட்ட எண்ணை கண்டறிக. இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல 91 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணலாம், 3 கியூப் 4 கியூப். 4 கியூப் என்ன 64, 3 கியூப் என்ன 27, ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க 91. அதே மாதிரி 2 கியூப் 5 கியூப், 5 கியூப் என்ன 125, 2 கியூப் என்ன 8, 133 வந்துருச்சா. அதே மாதிரி 6 கியூப் என்ன 216, 1 கியூப் என்ன 1, அப்ப 217. 217ங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இதுல வந்து பின்வரும் சமன்பாட்டில் வகுத்தல் மற்றும் மைனஸ் ஆகியவை ஒன்றுக்கொன்று மாற்றப்பட்டால், அதே மாதிரி மல்டிபிளிகேஷன் மற்றும் பிளஸ் ஒன்றுக்கொன்று மாற்றப்பட்டால் கேள்விக்குறியிட்ட இடத்தில் எந்த எண் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க் இன் த ஃபாலோவிங் ஈக்குவேஷன் இஃப் டிவிஷன் அண்ட் மைனஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் அண்ட் மல்டிபிளிகேஷன் பிளஸ் ஆர் இன்டர்சேஞ்ச். செக் பண்ணி பார்த்தலாமா. அப்போ 63 மல்டிபிளிகேஷனுக்கு பதிலாக பிளஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க 9, டிவிஷனுக்கு பதிலாக நமக்கு மைனஸ் மாற்ற சொல்லியிருக்காங்க -3, மைனஸ்க்கு பதிலாக டிவைடட் பை 3, மல்டிபிளிகேஷனுக்கு பதிலாக பிளஸ் 24, பிளஸுக்கு பதிலாக மல்டிபிளிகேஷன் 22, அதுக்கப்புறம் -11, பிளஸுக்கு பதிலாக மல்டிபிளிகேஷன் 9 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஓகேவா, பொதுவா நம்ம வாட்டில் சால்வ் பண்ணிடக்கூடாது. அப்போ 3 வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 1. ஸோ அதே மாதிரி 24ஐயும் 22ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா 48 48ன்னு கிடைக்குமா. ஸோ 8 2 1, ஸோ 528 அப்படின்னு கிடைக்கும். இங்க 528, இங்க 99. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிளஸ் 1 இருக்கும், மைனஸ் இங்க 63 பிளஸ் 9 72. ஸோ 72 இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ மைனஸ்ல இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ இது 100ஆ மாறிடும். பிளஸ்ல இருக்கக்கூடியதெல்லாம் இங்க ஆட் பண்ணிடலாம். அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்க 600ஆ மாறிடும். அப்போ 600 மைனஸ் 100 500. ஸோ அப்போ 500ங்கிறது தான் நமக்கான ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 43க்கு நமக்கு 500. அடுத்த கேள்வி சிலாகிசம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள். எல்லா ஃப்ரூட்டும் வெஜிடபிள்ஸ் தான். அதே மாதிரி ஆல் பென்ஸ் ஆர் வெஜிடபிள். எல்லா பென்னும் வெஜிடபிள்ஸ். அதுக்கு அடுத்து ஆல் வெஜிடபிள்ஸ் ஆர் ரெயின்ஸ். எல்லா வெஜிடபிளும் ரெயின்ஸ் தான். ரைட், இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கணும். ஸோ கன்க்ளூஷனை செக் பண்ணி பார்த்தலாமா. ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ரெயின்ஸ். எல்லா ஃப்ரூட்டும் ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ஃப்ரூட்டும் வெஜிடபிள்குள்ள தான் இருக்கு. அந்த வெஜிடபிளே ரெயின்குள்ள தான் இருக்கு. அப்படின்னா எல்லா ஃப்ரூட்டும் ரெயினுங்கிறது நமக்கு ஃபாலோ ஆகும். ஆல் பென்ஸ் ஆர் ரெயின். எல்லா பென்னும் ரெயினான்னு கேக்குறாங்க. எல்லா பென்னும் வெஜிடபிள்குள்ள தான் இருக்கு. அப்போ எல்லா வெஜிடபிளுமே ரெயினுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அப்போ ஆல் பென்ஸ் ஆர் ரெயின்ங்கிறது ஃபாலோ ஆகும். ஸோ சம் ரெயின்ஸ் ஆர் வெஜிடபிள். கொஞ்சம் ரெயின் வெஜிடபிள்குள்ள இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆல் வெஜிடபிள்ஸ் ஆர் ரெயின்ஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா சம் கண்டிப்பாக ஃபாலோ ஆகும். ஸோ அப்போ 3 கன்க்ளூஷனுமே நமக்கு ஃபாலோ ஆகும். ஸோ ஆல் ஃபாலோஸ் அப்படின்றதுதான் சரியான விடை. ஓகேவா. ஸோ அப்போ எல்லாம் சார்ந்தது அப்படின்றது நமக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின். A man pointing to a photograph says
ஸோ ஒரு மேன் வந்து ஒரு போட்டோகிராஃபை பாயிண்ட் பண்ணி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, the lady in the photograph is my nephew's maternal grandmother அப்படின்னு சொல்றாங்க. How is the lady in the photograph related to the man's sister who has no other sister அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டினை இங்கிலீஷ்லயும் சால்வ் பண்ணலாம், தமிழ்லையும் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த கொஸ்டினை தமிழ்ல சால்வ் பண்றேன். ஒரு புகைப்படத்தை காண்பித்து ஒரு மனிதன் சொன்னது. புகைப்படத்தில் உள்ள பெண், அப்ப புகைப்படத்தில் இருக்கக்கூடியது ஒரு பெண்ணு தான். சோ அவங்க என் மருமகனின் அப்படின்னா, மருமகன்னா நமக்கு மருமகன்னா மகளோட ஹஸ்பண்ட் அப்படி அர்த்தம் கிடையாது. மருமகன்கிறது இங்க மேல இங்கிலீஷ்ல நெப்யூன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா என்னதான் இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய சகோதரியின் மகனா இருக்கும். சோ அப்போ என்னுடைய சகோதரியின் மகன், அதுதான் மருமகன். ஓகேவா? சொல்றவரு ஆணு, சகோதரனுடைய மகனின், அதாவது மருமகனின் நெஃப்யூவோட தாய் வழி பாட்டி. சோ அப்போ இந்த மருமகன் இருக்காருல்ல, இவருடைய தாய் வழி பாட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பாட்டின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அப்படின்னா இவரோட அம்மா, அதே மாதிரி மருமகனோட அம்மாவோட அம்மா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, புகைப்படத்தில் உள்ள பெண் வேறு எந்த சகோதரியும் இல்லாத அந்த மனிதனின் சகோதரிக்கு என்ன உறவு? சோ இவங்களுக்கு வந்து எந்த சகோதரியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மனிதனின் சகோதரிக்கு என்ன உறவு? இந்த மனிதனின் சகோதரிக்கு என்ன உறவு? அம்மா. ஓகேவா? அம்மா அப்படின்றதுதான் சரியான விடை. தாய் தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க, மதர். சரியா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். சோ அரித்மெட்டிக் ரீசனிங்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அரித்மெட்டிக் ரீசனிங்ல இருந்து ஒரு கேள்விதான் கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு 3 கேள்வி கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வகுப்பில் in a class there are 18 boys who are over 160 centimeter tall. ஸோ ஒரு கிளாஸ்ல 18 பேர் இருக்காங்க. அந்த பாய்ஸ் அவங்க 160 சென்டிமீட்டரை விட டாலஸ்டா இருப்பாங்களாம். If these constitute 3/4 of the boys and the total number of boys is 2/3 of the total number of the students in the class. அப்பனா இந்த 18 பேரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய பாய்ஸ்ல 3/4 தான். சோ அப்ப 3/4 into 18 அப்படின்னு சொல்லலாமா? அதாவது 3/4 சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அந்த 3 தான் 18, 4 எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாமா? 3/4 சொல்லி இருக்கிறாங்க. அப்பனா 3 தான் 18 அப்படின்னா நமக்கு 4 எவ்வளவுன்னு பார்த்தோம்னா மொத்த பாய்ஸ் எவ்வளவு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்ல. அப்போ இந்த 3 வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 4 24. அப்ப பாய்ஸ் மட்டும் நமக்கு 24 பேர். ஓகேவா? அடுத்தது, and the total number of boys is 2/3 of the total number of students in a class. அப்போ இதுல 3ல 2 மடங்கு தான் இந்த 24. சோ அப்போ 3ல 2 மடங்கு, அப்போ 2 தான் 24 அப்படின்னு பார்க்கும்போது what is the number of girls in the class? 3ல 2 மடங்கு, அப்பன்னா 1 மடங்கு தான் கேர்ள்ஸ் இருந்திருப்பாங்க. அப்ப 2 தான் 24னா 1 எவ்வளவு? 2 வச்சு அடிச்சோம் அப்படின்னா 12. 1 12 12 தான். சோ அப்போ கேர்ள்ஸ் வந்து எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 12 பேரு இருந்திருக்கிறாங்க. சோ அப்போ கொஸ்டின் நம்பர் 46க்கு செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். ரைட், அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இன்இக்வாலிட்டியில இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. So read the given statement and conclusions carefully. Decide which of the given conclusions are definitely true. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியானது கேட்கிறாங்களா தவறானது கேட்கிறாங்களா அப்படின்றத பார்த்துடணும். ஸோ ஸ்டேட்மெண்ட்ல ஒரே ஈக்குவேஷன்ல கொடுத்துட்டாங்க. அப்பனா இதுல பார்க்கலாம், G less than F. G விட F பெருசா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா G விட F பெருசான்னு பார்க்கும்போது உள்ளக்க நமக்கு less than greater than ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக ஃபாலோ ஆகாது. சோ இது வந்து எரட்டிக்கா இருக்கு. அடுத்தது G விட C பெருசா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல இதுல பார்த்தோம் அப்படின்னா G A D C, D equal to C னா D யும் C யும் சேம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி பார்க்கும்போது G விட C பெருசுதான். அப்போ செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸ்.
ஸோ அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்குறாங்க நமக்கு. சரியா? 47வது கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ டீச்சர் இஸ் ரிட்டன் அஸ் VGCEJGT. அதுக்கப்புறம் how is children written in that code? ஒரு சங்கேத மொழியில் டீச்சர் என்பது VGCEJGT என எழுதப்பட்டுள்ளது. அந்த மொழியில் சில்ட்ரன் எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டீச்சருங்கிறதுக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க? VGCEJGTன்னு கோட் பண்ணியிருக்காங்களாம். சில்ட்ரனுக்கு என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ Tல இருந்து V +2, Eல இருந்து G +2, Aல இருந்து C +2, Gல இருந்து E +2, Hல இருந்து J +2, Eல இருந்து G +2, Rல இருந்து T +2. அப்ப எல்லாமே 2 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்போ Cல இருந்து +2 என்ன? E. Hல இருந்து +2 என்ன? நமக்கு 10ங்கிறது நமக்கு J. ஸோ Iல இருந்து 2 11ங்கிறது K. அப்போ EJKல எதுல ஆரம்பிக்குது? 3 ஆப்ஷன் EJKல தான் இருக்கு. அப்போ EJK N, அதுக்கடுத்து EA F அப்படின்னு பாக்குறோம். ஸோ அப்போ இந்த இதை வச்சோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆப்ஷன் கிடையாது, செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. அப்படின்னா அந்த 5வது லெட்டரை பார்ப்போம். 5வது லெட்டர் என்ன? டி. Dல இருந்து +2 பண்ணோம்னா F தான். ஸோ அப்போ Fலையும் நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கிடையாது, செகண்ட் கிடையாது. அதுக்கு அடுத்து Fக்கு அடுத்து Tயா Gயான்னு பார்க்கணும். ஸோ Rல இருந்து +2 T தான். அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அப்போ 48க்கு நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். On what day of August 1980 did Monday fall அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 1980 திங்கட்கிழமை எந்த தேதிகளில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் என்ன கிழமையில வருது அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? செஞ்சுரி, இயர், மந்த், டேட் செக் பண்ணுவோம்ல. ஸோ அப்போ செஞ்சுரிக்கு 1980 அப்படின்னா செஞ்சுரி 1. இயற்கான கோடு பார்க்கும்போது முடிஞ்ச வருஷம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 79. இதுல எத்தனை லீப் இயர் இருக்குன்னு பார்ப்போம். 1 நாங்கு 9 நாங்கா 36. அப்படின்னா 19 லீப் இயரு, 50 60 நார்மல் இயரு, 19 லீப் இயர். அப்போ லீப் இயர்னா 2 எக்ஸ்ட்ரா டேஸ். அப்ப 38, இங்க 16 இருக்குமா? ஸோ அப்போ இதுல ரிமைண்டர் 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் இதுல 4ன்னு கிடைக்கும், அதுல நமக்கு 3ன்னு கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் 7 கிடைக்கும். 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் எவ்வளவு? 0 தான் கிடைக்கும். அப்போ இயற்கான கோடு 0. மந்த் பாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், அதுக்கப்புறம் ஜூலை வரைக்கும் பார்ப்போம். ஏன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆல்ரெடி நம்ம டேட்ல ஆட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஜனவரிக்கு 3, பிப்ரவரிக்கு 1980ங்கிறது லீப் இயர். ஸோ அப்போ 1ன்னு கிடைக்கும். இங்க 3, இது 2, 3, 2, 3. ஸோ 5, 8, 10, 13, 14, 17. 17னா 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் நமக்கு 3. ஸோ அப்போ 5ன்னு கிடைக்குது. 5னா ஃப்ரைடே. அப்போ 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஃப்ரைடே. ஓகேவா? நமக்கு மண்டே எப்பன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1ஆம் தேதி நமக்கு ஃப்ரைடேயா இருக்கும்போது 2, 3, 4. ஸோ சாட்டர்டே, சண்டே, மண்டே. அப்போ மண்டேங்கிறது 4ஆம் தேதி வருது. அப்போ அதுல இருந்து 7 7ஆ கூட்டிக்கிற வேண்டியதான். இதுல இருந்து 7 கூட்டோம்னா 11, அதுல இருந்து 7 கூட்டோம்னா 18, அதுல இருந்து 7 கூட்டோம்னா 25, அதுல இருந்து 7 கூட்டோம்னா 32 ஆயிரும். அப்ப 4, 11, 18, 25ங்கிறது தான் சரியான விடை. அப்போ ஆகஸ்ட் மாசம் 1980ல திங்கட்கிழமை எப்பப்பெல்லாம் வருது அப்படின்னா 4, 11, 18, 25ல நமக்கு வருது. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்தலாம். So what day of the week? 20th June 1837. So இப்ப எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரிதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். செஞ்சுரி, இயர், மந்த் வச்சு சால்வ் பண்ண போறோம். அப்போ செஞ்சுரி, இயர், மந்த், டேட். செஞ்சுரி என்ன? 1837. அப்போ 1801ல இருந்து 900ல இருக்கும். அப்போ 901ல இருந்து 2000க்கு நமக்கு
1ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ இது 3ஆ இருந்திருக்கும் கோடு. அப்போ செஞ்சுரிக்கான கோடு 3. ஏன்னா நமக்கு கோடு என்ன பண்ணிருப்போம் 5310. 5310ங்கிறது நமக்கு ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும் ஆல்டர்னேட்டா. இயருக்கான கோடு செக் பண்றதுக்கு 36ல முடிஞ்சிருக்கா. அப்ப 36 டிவைடட் பை 4னா நமக்கு 9 லீப் இயர்ஸ், அதுக்கப்புறம் 27 நார்மல் இயர்ஸா இருக்கும். இப்ப 27 நார்மல் இயர்ஸ்னா வேலை 21, அப்ப 6 இருக்கும். இங்க 2 18, 18ல 7 போச்சு, 7 வச்சு டிவைட் பண்ணோம் அப்படின்னா 14, 4 இங்க 10 இருக்கு. அப்ப 10ல 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் 3. அப்படின்னா இயர்க்கான கோடு 3. மந்த்துக்கான கோடு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஜூன் மாசம் நடந்துகிட்டு இருக்கு, டேட் 20ஆம் தேதி. அப்போ 20ஆம் தேதி அப்படியே எழுதலாம், இல்லைன்னா 7ஆல டிவைட் பண்ணி மீதியை கூட எழுதலாம். 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 14, அப்போ மீதி நமக்கு 6ன்னு இருக்கும். ஸோ இங்க மந்த்தை நம்ம செக் பண்ணலாம். அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் செக் பண்ணணும். ஏன்னா ஜூனுக்கு நம்ம டேட் எழுதிட்டோம். அப்ப ஜனவரிக்கு 3, இது வந்து நார்மல் இயர். ஸோ அதனால பிப்ரவரிக்கு 0 தான், மார்ச்சுக்கு 3, ஏப்ரலுக்கு 2, மேக்கு 3. அப்ப 5, 8, 8, 11. 11னா 7ஆல டிவைட் பண்ணோம்னா 4. ஸோ அப்போ இதுல எத்தனை வருது 10, 13, 16. அப்போ 2ன்னு கிடைக்குது. 2ங்கிறது நமக்கு டியூஸ்டே. ஸோ அப்போ ஜூன் 20ஆம் தேதி 1837ல நமக்கு செவ்வாய்க்கிழமை நமக்கு கிடைக்குது. சரியா? ரைட். இது ஒரு மேஜிக் மாதிரி தான். நம்ம ப்ரீவியஸ் இயர்ல இருக்கக்கூடிய 1837 இது என்ன கிழமை வந்திருக்கு அப்படின்னு ஈஸியா நம்ம பாத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பானிபத் போர் எப்ப நடந்திருக்கும் 1526ல என்ன டேட்ல நடந்திருக்கோ அது என்ன கிழமைன்னு கண்டுபிடிச்சு எனக்கு சொல்றீங்க. ஓகேவா? ரைட். ஓகே, தேங்க்யூ.